சிஸ்டம் ஆஃப் குவாலிட்டி கண்ட்ரோல் சிஏ ஃபைனல் ஆடிட்டில் கேட்கக்கூடிய மிக முக்கியமான கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் லெவலில் வரக்கூடியது. எஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எஸ்கியூசி 1 அப்படின்றது வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் குவாலிட்டி கண்ட்ரோல். திஸ் ஸ்டாண்டர்ட் இஸ் applicable at the firm level, the entire CA firm. The objective is to ensure that every audit report is issued by the firm is of high quality. ஸோ இது என்ன சொல்லுதுன்னா, நம்ம ஒரு ஸ்டாண்டர்டு இது அப்ளை ஆகுது, சிஏஃபிஎம்க்கு எல்லாத்துக்குமே அப்ளை ஆகுமா. இதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி ஆடிட் ரிப்போர்ட் ஆர் எவ்ரி ஆடிட் இஷ்யூட் பை த ஃபேம் இஸ் ஆஃப் ஹை குவாலிட்டி. அப்போ இதோடைய குவாலிட்டி வந்து ஹையாக இருக்கணும், அதான் இதோட மிக முக்கியமான வேலை அப்படின்னு மாதிரி சொல்லுது. சரி, அப்போ அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் எஸ்கியூசி அப்படின்றது என்ன? சிஏஃபிஎம் should establish a system of quality control to provide reasonable assurance. அப்போ என்ன சொல்கிறாங்க, ஒவ்வொரு சிஎஃப்எம்மும் should establish a system of quality control. இப்போ ஒவ்வொரு ஃபேமும் தன்னுடைய குவாலிட்டி வந்து பக்காவாக கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கணும். அப்போ தான் டு ப்ரொவைட் அ ரீசனபிள் அஷ்யூரன்ஸ் தட் ஃபேம் அண்ட் ஸ்டாஃப் கம்ப்ளை வித் ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ், ரெகுலேட்டரி ரெக்குயர்மெண்ட்ஸ் அண்ட் லீகல் ரெக்குயர்மெண்ட்ஸ். இந்த 3 விஷயத்தை அவங்க தர முடியும். ஏன்னா நீங்கள் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா, அந்த ரிப்போர்ட் வந்து குவாலிட்டி கண்ட்ரோலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் ரிப்போர்ட் ஷுட் பி குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படின்னா அந்த ஃபேம் கண்டிப்பாக ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்ட்ஸில் கிளியராக இருக்கணும். கிளியராக இருந்தால் மட்டும் பார்த்தாது, அந்த ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்ட்ஸை சட்டத்தை இவங்க ஃபாலோ பண்ணியிருக்கணும். அதாவது ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ், ரெகுலேட்டரி ரெக்குயர்மெண்ட்ஸ் அண்டு லீகல் ரெக்குயர்மெண்ட்ஸு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ரிப்போர்ட்ஸ் issued by the firm or engagement partner or appropriate in the circumstances. அது என்னங்க, ரிப்போர்ட் நீங்கள் கொடுக்குறீங்க. அப்போ இந்த எஸ்கியூசினாவே என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ரிப்போர்ட்டிங் ஆஸ்பெக்ட்ஸ், ஆடிட்டிங் ஆஸ்பெக்ட்ஸ் ரெண்டு வருது இல்லையா. ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபேமோ அல்லது பர்சன் வந்து ஸ்டாண்டர்ட்ஸு, ரெகுலேட்டரியை இல்லை லீகல் ரெக்குயர்மெண்ட்ஸை அவங்க வந்து கண்டிப்பாக கம்ப்ளை பண்ணணும் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் வந்து ரிப்போர்ட்ஸ் நீங்கள் இஷ்யூ பண்ணீங்க அப்படின்னா, ரிப்போர்ட்ஸ் இஷ்யூட் பை த ஃபேம் ஆர் engagement partners are appropriate in the circumstances. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, reports issued by the firm or engagement partner are appropriate in the circumstances. அப்படின்னா என்ன அப்படின்னா, சிம்பிளாக சொல்ல போனால் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ சிஏ ஃபர்ம்ஸ் ஆடிட் ஏபிசி லிமிடெட், நல்லா கவனிங்க. சிஏ ஃபர்ம் ஆடிட் ஏபிசி லிமிடெட், SQC1 ensures that audit is done according to SAs. If CA firm audit ABC Limited, SQC ensures that audit is done according to SAs. Ethical requirements are followed. Only if CA firm வந்து தன்னுடைய ஆடிட் வந்து ABC Limited பண்ணுது, அப்போ இந்த SQC என்ன என்ஷூர் பண்ணுன்னா, ஆடிட் வந்து கண்டிப்பாக எஸ்ஏக்கு தகுந்த மாதிரி முடிச்சிருக்கணும். எத்திக்கல் ரெக்குயர்மெண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கணும். அதாவது காம்படன்ட் ஸ்டாஃப், திறமையான அதாவது தகுதியான ஸ்டாஃப் தான் அந்த ஒர்க்கு பண்ண முடியும். ஏன்னா 12th முடிச்ச இல்லை 8th முடிச்ச பசங்க போய் பண்ண முடியாது. அட்லீஸ்ட்டு சிஏ இன்டர்மீடியட் முடிச்ச பசங்க போய் பண்ணால் தான் ஒர்க் நல்லா இருக்கும். அடுத்தது ப்ராப்பர் ரிவ்யூ இஸ் டன் பிஃபோர் இஷ்யூங் ரிப்போர்ட். ஒரு ரிப்போர்ட்டை நீங்கள் இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னால், அந்த இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னால் அந்த ரிப்போர்ட்டை நீங்கள் ரிவ்யூ பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த விஷயங்கள் இருந்தால் தான் அந்த ரிப்போர்ட் இஷ்யூட் பை த ஃபேம் ஆர் எங்கேஜ்மெண்ட் பார்ட்னர் ஆர் அப்ரோப்ரியேட் இன் த சர்க்கம்ஸ்டன்சஸ் என்ற வார்த்தைக்கு விளக்கமாக இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. அப்போ ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் குவாலிட்டி, ஸ்டாண்டர்டான குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படின்னும் போது இந்த ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் வந்து எப்படி இவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கணும், எப்படி இந்த ரீசனபிள் கேர் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது அது முக்கியமான விஷயம். அதனால் சிஸ்டம் ஆஃப் குவாலிட்டி கண்ட்ரோல் எஸ்கியூசி அப்படின்றது reasonable assurance that firm and staff comply with professional standards, regulatory requirements and legal requirements. And ரெண்டாவது வந்து reports issued by the firm's partners, firm or engaging partners are appropriate in the circumstances. இந்த ஒரு உதாரணம் சொன்னேன். If CFM audit ABC Limited, SQC ensures that audit is done according to SAs, ethical requirements are followed, competent staff has to be
deployed their work or competent staff perform the work. Proper review is done before issuing the report. So these are the basic things. Then we are going for another three things is called key elements of system of quality control. இதுக்கு வந்து சொல்றது வந்து லீஹம் அப்படின்றது வந்து இது நிமோனிக்ஸ். அப்போ அந்த கீ எலிமெண்ட்ஸ் வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்க சொல்கிறாங்க. எத்திக்கல், அதாவது கீ எலிமெண்ட்ஸ் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் குவாலிட்டி கண்ட்ரோல். இந்த குவாலிட்டி கண்ட்ரோலை நம்ம மனப்பாடம் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த லீஹம் அப்படின்றத மனப்பாடம் பண்ணுங்க. லீஹம் அப்படின்னு என்ன? ஃபர்ஸ்ட் எல் ஃபார் லீடர்ஷிப், இ ஃபார் எத்திக்கல் ரிக்வயர்மெண்ட், ஏ ஃபார் அக்செப்டன்ஸ் அண்ட் கண்டினியூன்ஸ் ஆஃப் கிளையண்ட் ரிலேஷன்ஷிப். அடுத்து வந்து H for human resources, E for engagement performance and M for monitoring. அப்போ இப்போ நம்ம கீ எலிமெண்ட்ஸ் ஆஃப் சிஸ்டமேட்டிக் கண்ட்ரோல்னா நீங்கள் லீஹம்ன்றது மனப்பாடம் பண்ணிக்கணும். லீஹம் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் வந்து லீடர்ஷிப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், எத்திக்கல் ரெக்யர்மெண்ட்ஸ் அண்ட் ஏ ஃபார் அக்செப்டன்ஸ், H ஃபார் ஹியூமன் ரிசோர்ஸஸ், E ஃபார் என்கேஜ்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் M ஃபார் மானிட்டரிங். அப்போ ICAI frequently ask எக்ஸ்பிளைன் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படின்பொழுது இந்த லீஹம்மை நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. சரி, லீஹம்மை மட்டும் சிம்பிளாக படிச்சுட்டா போதுமா அப்படின்னு கேட்டால் எஸ், சிம்பிளாக படிக்க முடியாது. ஏன்னா குவாலிட்டி கண்ட்ரோல் ஒர்க்குனாவே லீஹம் வரும். இந்த லீஹம் அப்படின்றது நிமோனிக்ஸ் தான். நிமோனிக்ஸோடைய ஒவ்வொரு பாட்டையும் நான் உங்களுக்கு சொல்லி தரப்போறேன், நல்லா கவனிக்கணும். லீடர்ஷிப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஹேவ் டு ரைட் லீடர்ஷிப் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது எஸ்கியூசியில் கீ எலிமெண்ட்ஸில் வந்து லீஹம் வருது. அந்த லீஹமோட ஃபர்ஸ்ட் வந்து எல் ஃபார் லீடர்ஷிப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அப்போ லீடர்ஷிப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் மேனேஜ்மெண்ட் ஆஃப் த சிஎஃப்எம் ஷுட் கிரியேட் ஏ கல்ச்சர் வேர் குவாலிட்டி இஸ் கிவன் ஹையஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். லீடர்ஷிப் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து டாப் மேனேஜ்மெண்ட் ஆஃப் த சிஎஃப்எம் ஷுட் கிரியேட் ஏ கல்ச்சர் வேர் குவாலிட்டி இஸ் கிவன் ஹையஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். வாட் இஸ் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்? First of all, ultimate responsibility. நல்ல கவனிச்சுங்க. Firm's CEO or managing partner should assume ultimate responsibility for quality control. That is very very important. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றோம்னா லீடர்ஷிப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வார்த்தையை சொல்லிட்டாங்க. அப்போ மீனிங் என்னன்னு, டாப் மேனேஜ்மெண்ட் ஆஃப் த firm should create a culture where quality is given highest importance. அப்போ யார் அல்டிமேட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ம் சிஇஓ மேனேஜிங் பார்ட்னர் ஷுட் அசியூம் த அல்டிமேட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த குவாலிட்டி கண்ட்ரோல். இந்த குவாலிட்டி கண்ட்ரோலுக்கு யார் லீடர்ஷிப் எடுத்துக்கிறான்னு பார்த்தா அல்டிமேட் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து சிஇஓ. இந்த குவாலிட்டியோட கல்ச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஷுட் எம்பசைஸ் கம்ப்ளைண்ட்ஸ் வித் ஸ்டாண்டர்ட்ஸ், கம்ப்ளைண்ட் வித் லாஸ் அண்ட் குவாலிட்டி இன் ரிப்போர்ட்டிங். அப்போ மேனேஜ்மெண்ட் இருக்கக்கூடிய எல்லாருமே எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் நீங்கள் கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணணும். அதாவது ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன பேர் அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணி அதுபடி தான் நடக்கணும். கம்ப்ளைண்ட்ஸ் வித் லாஸ், என்ன லாஸ் உள்ளதோ அதுபடி தான் நீங்கள் நடக்கணும். குவாலிட்டி இன் ரிப்போர்ட்டிங், ஒரு ரிப்போர்ட் கொடுக்கும்போது அந்த ரிப்போர்ட் குவாலிட்டியாக இருக்கணும். இந்த ஒரு விஷயத்தை தான் வந்து ஆல் லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஷுட் எம்பசைஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கமர்ஷியல் ப்ரெஷர் ஷுட் நாட் ஓவர் ரைட் குவாலிட்டி. பிஸ்னஸ் கன்சிடரேஷன் ஷுட் நெவர் டாமினேட் ஆடிட் குவாலிட்டி. எக்ஸாம்பிள், பார்ட்னர் ஷுட் நாட் சே issue audit report quickly, no need for detailed checking சொல்லக்கூடாது. இப்படி சொன்னால் என்ன ஆகுன்னா, இந்த ரிப்போர்ட்டோடைய தரம் என்ன ஆயிரும், குறைஞ்சிரும். அப்போ லீடர்ஷிப் குவாலிட்டிஸ்ன்னு பார்த்தோம், லீடர்ஷிப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லீடர்ஸ் வந்து அந்த ஒர்க்கோட கல்ச்சரை வந்து மாற்றக்கூடாது. அதனால அவங்க சொல்கிறாங்க குவாலிட்டி, அதாவது இந்த முக்கியமான விஷயம் ஃபர்ஸ்ட் வந்து அல்டிமேட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், குவாலிட்டி கல்ச்சர் அண்டு கமர்ஷியல் ப்ரெஷர் ஷுட் நாட் ஓவர்ரைட் குவாலிட்டி. அப்போ இந்த விஷயங்கள் தான் வந்து லீடர்ஷிப்போடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை இந்த இடத்துல ஸ்டாண்டர்ட் பண்ணுது. சரி, அடுத்த ஒரு கேள்வி நம்ம மனசில் வரலாம், குவாலிட்டி மஸ்ட் ஆல்வேஸ் கம்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்டால் எஸ், அல்டிமேட் வெரி குட். ஐசியோட கீவேர்ட்ஸில் வந்து இந்த குவாலிட்டின்னு கேட்டாவே அல்டிமேட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு வார்த்தையும், குவாலிட்டி ஓரியன்ட் கல்ச்சர், கம்ப்ளைண்ட்ஸ் வித் ஸ்டாண்டர்ட்ஸ், கமர்ஷியல் கன்சர்வேஷன் நாட் ஓவர்ரைட் குவாலிட்டி அப்படின்ற இந்த 4 பாயிண்ட் நீங்கள் எழுதினா தான்
இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அதாவது லீடர்ஷிப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்க்கு பொருந்தும். லீடர்ஷிப் ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் அல்டிமேட் ரெஸ்பான்சிபிலிட்டி சிஇஓ. குவாலிட்டி ஓரியன்டட் கல்ச்சர்ஸ்னா ஆல் லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஷுட் ஃபாலோ த quality oriented cultures, like you should compliance law, you should compliance standards, and you should compliance with quality reporting. இதெல்லாம் இருக்கணும் அப்படின்றது அந்த மேனேஜ்மெண்ட் சொல்கிறது. அப்புறம் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் உங்களுக்கு தெரியும். அதே போல் கமர்ஷியல் கன்சிடரேஷன் நாட் ஓவர் இந்த குவாலிட்டி. ஒருவேளை பிஸ்னஸில் நான் சீக்கிரமாக ரிப்போர்ட் கொடுங்க, நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து லீடர்ஷிப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எத்திக்கல் ரிக்குவயர்மெண்ட். வாட் இஸ் கால்ட் எத்திக்கல்? நம்ம ஊரில் சொல்லுவாங்க எத்திக்ஸ் மீறக்கூடாதுன்னு. அப்போ எவ்ரி பர்சன் இன் த ஃபர்ம் ஷுட் கம்ப்ளை வித் ஐசிஏஐ கோட் ஆஃப் எத்திக்ஸ். அப்போ நம்ம எத்திக்கல் ரிக்குவயர்மெண்ட்ஸ்னா இந்த எத்திக்கல் ரிக்குவயர்மெண்ட்ஸ் மீறக்கூடாது. நம்ம ஊர்லேயே எப்படி சொல்லுவோம், பிஸ்னஸ் எத்திக்ஸ் மாதிரி இருக்குது. காசு கொடுத்தா பொருள் தரணும், யார் ஃபஸ்ட்டு கொடுத்தாலும் அவங்கள்ட்ட பொருள் தரணும், அப்போ பின்னால் அவங்க தரக்கூடாது, அது பிஸ்னஸ் எத்திக்ஸ் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து இந்த பிஸ்னஸ் எத்திக்ஸ் அப்படின்றது வந்து எத்திக்கல் ரிக்குவயர்மெண்ட்னு அவங்க பிரிக்கிறாங்க. என்னங்க எத்திக்கல் ரிக்குவயர்மெண்ட். இந்த எத்திக்கல் ரிக்குவயர்மெண்ட் அப்படின்றது வந்து நம்ம சிம்பிளாக வந்து ஐயூபிசிஐன்னு சொல்கிறாங்க. ஐயூபிசிஐ, ஓகே, ஐபிசிசி ஓபின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன் அப்படின்றது, இன்டெகிரிட்டி அப்படின்றது என்ன சார் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த இன்டெகிரிட்டி அப்படின்றது வந்து பி ஹானஸ்டாக இருங்க அப்படின்றது. பி ஹானஸ்ட். ஓ ஃபார் அப்ஜெக்டிவிட்டி, நோ பயாஸ். குழப்பம் இல்லாமல் என்ன நோக்கமோ அதோடய நீங்கள் பயணம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பி ஃபார் ப்ரொஃபஷனல் காம்படன்ஸ். அப்போ ப்ரொஃபஷனல் இருக்கக்கூடிய நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் உங்களுக்கு தேவைப்படணும். அடுத்து வந்து ப்ரொஃபஷனல் பிஹேவியர்ஸ். வாட் இஸ் ப்ரொஃபஷனல் பிஹேவியர்ஸ்? பிஹேவ் ப்ரொஃபஷனலி, நீங்கள் ப்ரொஃபஷனலாக நீங்கள் அணுகணும் அப்படின்றாங்க. அடுத்து வந்து சி ஃபார் கான்ஃபிடென்ஷியாலிட்டி. வாட் இஸ் கான்ஃபிடென்ஷியாலிட்டி? டூ நாட் டிஸ்க்ளோஸ் கிளையண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் டு அதர்ஸ். அப்போ கிளையண்ட்டோட இன்ஃபர்மேஷனை நீங்கள் மற்றவங்களுக்கு எதுக்கும் சொல்லாதீங்க அப்படின்றாங்க. அடுத்து ஐ ஃபார் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்றது வந்து ரிமைன் இண்டிபெண்ட். என்ன சொல்கிறாங்க? ஆடிட்டர் should not disclose clients' profile details to outsiders. So this is ethical requirement. அப்போ ethical requirement வந்து IOPPCI அப்படின்றது ஒரு நிமோனிக்ஸ் வச்சுருங்க. I for integrity, O for objectivity, P for professional competence, and P for professional behaviors, C for confidentiality, and I for independence. So remain independent. யாருக்கும் கட்டுப்படுத்தி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்றது தான் இண்டிபெண்ட். Confidential, do not disclose the important matter to others or any information to others. Auditor should not disclose clients' details to outsiders. So IC loves asking, state ethical requirements under SQ1, SQC1. Write all 6 principles. அப்போ 6 principles அப்படின்னும் போது IOPPCI மறந்துடாதீங்க. I for integrity, O for objectivity, P for professional competence, professional behaviors, confidentiality, and the last one is independence. Independence is very, very, very important. Independence means you should not depend the client. If you depend the clients, your information will be favor for them, so it is not good for us. And acceptance, continuance of clients ன்னு சொல்கிறாங்க. ஸோ லீஹெம் அப்படின்றது வந்து இப்போ ஏ வரும். லீஹெம்ல எல் படித்தாச்சு, எத்திக்கல் ரெக்யர்மெண்ட் படித்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஏ படிக்க போகிறோம். ஏ தான் அக்செப்டன்ஸ் அண்டு continuance of clients' informations or relations. Before accepting a client or continuing an existing client, the firm should evaluate certain factors. என்னென்ன ஃபேக்டர்ஸ்? அப்போ ஒரு அக்செப்டன்ஸ் லெட்டரோ அதாவது கிளையண்ட்டோடைய ரிலேஷன்ஷிப்புடன் நீங்கள் டைப் பண்ண போகிறீங்க அப்படின்னும் பொழுது, before accepting client or continuing an existing client, the firm should evaluate certain factors to consider. Integrity of client, கிளையண்ட்டோடைய நேர்மை நீங்கள் அல்லது அவங்களுடைய ஹானஸ்ட் செக் பண்ணணும். ஸோ ஃபர்ம் ஷுட் செக் வெதர் கிளையண்ட் இஸ் பி ஹானஸ்ட் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சோர்சஸ் எப்படி அவங்க ஹானஸ்ட் செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் ஆடிட்டர்கிட்ட இவர் எப்படி நடந்திருக்கிறாரு, மார்க்கெட்டில் இவருடைய ரெப்புடேஷன் எப்படி இருக்குது,
லீகல் கேசஸ் இவர் மேலே ஏதாச்சும் இருக்குது அப்படின்றத வச்சு தான் இவருடைய ஹானஸ்டியை நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியுமே தவிர மற்ற எந்த விதத்துலையும் இவரை ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு வழிகள் கிடையாது. இஃப் கிளையண்ட் இஸ் இன்வால்வ்டு இன் ஃப்ராட் கேசஸ் ஆடிட்டர் மே ரிஜெக்ட் தி என்கேஜ்மெண்ட். ஸோ அப்படி பண்ணால் தான் நீங்கள் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டு குவாலிட்டியான ரிப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்றதுல எந்த அளவு சந்தேகம் நமக்கு கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எத்திக்கல் கம்ப்ளைன்சஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ வாட் இஸ் கால்ட் எத்திக்கல் கம்ப்ளைன்சஸ்னா firm should ensure ethical requirements can be complied with. Example, no conflict of interest should exist. அப்போ நம்ம எத்திக்கல் ரெக்யர்மெண்ட்டில் படித்தோம் இன்டெகிரிட்டி IOPCC, அதை பார்த்தீங்கன்னா இன்டெகிரிட்டி, அப்ஜெக்டிவிட்டி, ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசம் அண்ட் ப்ரொஃபஷனல் பிஹேவியர்ஸ் அண்ட் இண்டிபெண்டன்ஸ் படிக்கும் பொழுது இந்த எத்திக்கல் ரெக்யர்மெண்ட்ஸில் அல்லது எத்திக்கல் கம்ப்ளைண்ட்ஸில் ஃபேம் வந்து எத்திக்கல் ரெக்யர்மெண்ட்டை அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும். அது என்னது நம்ம சொன்ன மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸு அல்லது லாவை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும். அடுத்தது ரிப்போர்ட் குவாலிட்டியை கொடுக்கணும் அப்படின்ற விஷயம் சொன்னோம். அப்போ வந்து இவங்க வந்து வேறு ஏதாவது ஒரு தவறான இன்ட்ரெஸ்ட் கான்ஃப்ளிக்ட் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து மாட்டிருக்கக்கூடாது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காம்படன்ஸ் இந்த எத்திக்கல் அக்செப்டன்ஸ் அண்ட் கண்டினியூஸ் ஆஃப் கிளையண்ட் ரிலேஷன்ஷிப்பில் வந்து காம்படன்ஸ்னும் போது ஃபேம் should possess industry knowledge and technical expertises of this business. For example, if it is a textiles business, if it is a dyes and chemicals business, if it is computers business, the firm கண்டிப்பாக அதை பற்றி நாலேஜ் இருக்கணும், டெக்னிக்கல் எக்ஸ்பர்டைஸ் அவங்க கையில் இருக்கணும். If firm has no banking audit experience, it may decline bank audit. நீங்கள் பேங்க் ஆடிட் நாலேஜ் இல்லைன்னும் போது நீங்கள் பேங்க் ஆடிட் போய் சர்வைவ் ஆகிறது ரொம்ப கஷ்டம். அதுதான் வந்து எத்திக்கல் ரெக்யர்மெண்ட்டும் கிடையாது. அக்செப்டன்ஸ் ஆஃப் கண்டினியூஸ் ஆஃப் கிளையண்ட் ரிலேஷன்ஷிப், அப்போ உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் பக்கவாக இருக்குன்னா யூ ஷுட் டூ தட். அண்ட் டைம் அண்ட் ரிசோர்ஸஸ், வாட் இஸ் த டைம் அண்ட் ரிசோர்ஸஸ்? உங்களுக்கு டைம் அவைலபிளாக இருந்தால் தான் அந்த வேலையை நம்ம செய்ய முடியலையா? அப்போ ஃபேம் ஷுட் ஹேவ் சஃபிஷியன்ட் ஸ்டாஃப், சஃபிஷியன்ட் டைம் அண்ட் ரிசோர்ஸஸ். தீஸ் திங்ஸ் வில் ஹெல்ப் யூ டு டூ தட் த ஒர்க் வித் that company in perfect way. So that's why before accepting and after accepting the client's relationship with you, so these things has to be checked again and again, then only your audit will be perfect. So அதுக்கு மேலே தான் திருப்பி நான் சொல்கிறேன், அந்த acceptance and continuance of relationship வந்து before accepting client or continuing existing the client, firm should evaluate certain factors, integrity of client, ethical compliances and competence. இந்த 3 விஷயத்தையும் அவங்க ரிசோர்ஸஸ் ஆஃப் டைம்ஸ் அண்ட் டைம் அண்ட் ரிசோர்ஸஸ், இந்த 4 விஷயத்தையும் அவங்க ஃபுல்லாக ஃபாலோ பண்ண மட்டும்தான் நம்ம அந்த கிளையண்ட்டை அந்த அக்ரிங் டேர்ம்ஸ் பிரகாரம் இருக்கவே முடியும். ஸோ அப்போ வந்து கிளையண்டோட இன்டெகிரிட்டி, எத்திக்கல் ரெக்யர்மெண்ட்ஸ், காம்படன்ஸ் அண்ட் டைம் ரிசோர்ஸஸ், இது வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட் பிகாஸ் ஆஃப் அக்செப்டன்ஸ் ஆஃப் கண்டினியூஸ் ஆஃப் கிளையண்ட்ஸ். லீஹெம்ல LEA பார்த்தாச்சு. அடுத்து வந்து ஹெச் ஃபார் ஹியூமன் ரிசோர்ஸஸ். லீஹெம்ல வந்து நம்ம முடிச்சாச்சு கிட்டத்தட்ட. அடுத்து வர போகிறது ஹெச். ஸோ வாட் அபவுட் ஹெச் வந்து பார்க்கும்போது ஹியூமன் ரிசோர்ஸஸ். Firm should appoint competent personnel for each engagement. இப்போ என்ன சொல்கிறாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அப்போ ஒரு ஹியூமன் ரிசோர்ஸஸ் போது நீங்கள் ஒரு ஆடிட்டிங் போகும்போது அதுக்குரிய சரியான பர்சன் அப்பாயின்மெண்ட் பண்ணணும் இல்லையா? அப்போ அசைன் என்கேஜ்மெண்ட் பார்ட்னர். ஈச் ஆடிட் should have an engagement partner. Firm should ensure roles and responsibilities are communicated. Partners has competence, partners has authority. அப்போ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்டர்ஸ். அப்போ வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா firm should appoint competent personnel for each engagement. Responsibilities: assign engagement partner. Each audit should have an engagement partner. Firm should ensure roles and responsibilities are communicated. அப்போ ஈச் ஆடிட்டு ஒரு ஆடிட்டை நடக்கும் பொழுது firm should appoint a competent personnel for each engagement. அப்போ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன? assign engagement partner. Audit should have engagement partner. The firm should ensure roles and responsibilities are communicated. Partners has
காம்படன்ஸாக இருக்கணும். பார்ட்னர்ஸ் ஹேஸ் அத்தாரிட்டி. இந்த 4 விஷயமா ஒருத்தர் இருந்துச்சுன்னா தான் அந்த நிறுவனத்தில் இவர் அப்பாயிண்ட் பண்ணால் அந்த ஒர்க்கு கரெக்டாக போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, எஃபெக்டிவ் ஹெச்ஆர் சிஸ்டம் should include ரெக்ரூட்மெண்ட். அப்போ நீங்கள் ஒரு ஆடிட்டர் நீங்கள் ரெக்ரூட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ரெக்ரூட் பர்சன்ஸ் ஹேவ் இன்டெகிரிட்டி. அவர்கிட்ட நேர்மை முதல்ல இருக்கணும். பர்ஃபார்மன்ஸ் எவாலுவேஷன், அது எவாலுவேஷன் பண்ணணும். யாரெல்லாம் என்னென்ன ஒர்க் பண்ணிக்கிறன்றது எவாலுவேஷன் பண்ண தெரியும், மதிப்பீடு செய்ய தெரிஞ்சிருக்கணும். எவாலுவேட் அண்ட் ரிவார்டு எம்ப்ளாயீஸ். எவாலுவேட் பண்ணிட்டு மட்டும் மொத்தம் பார்த்தாது, இதில் யார் நல்லா ஒர்க் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து என்ன செய்யணும், ரிவார்டு கொடுக்கணும். எடுகேஷன் அண்ட் டைமிங். ட்ரைனிங் அப்படின்னும் போது ஒர்க் பண்ணவங்களுக்கு வந்து எடுகேட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கண்டினியூவஸ் ப்ரொஃபஷனல்ஸ் எஜுகேஷன்ஸ். இப்போ ஒரு ஆடிட்டர் வந்து ஒர்க் பண்ணிட்டாருன்னா அந்த ஆடிட்டருக்கு வந்து கண்டினியூஸாக ப்ரொஃபஷனல் சம்மந்தப்பட்ட எஜுகேஷன் கொடுக்கணும். சாதாரண எஜுகேஷனை விட ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கேரியர் டெவலப்மெண்ட், அவரோட லைஃப்பில் கேரியர் டெவலப்மெண்ட்டுக்கு எதுக்கு அடுத்த லெவல் போகிறதுக்கு நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா அவர் அப்போ தான் நம்ம ஃபேமுக்கு ஒர்க் பண்ணுவார், அதனால நமக்கு யூஸ் ஆகும். கேரியர் டெவலப்மெண்ட்டுக்கு அப்புறம் ப்ராப்பர் ப்ரமோஷன்ஸ் அண்ட் கேரியர் பிளானிங். இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க நம்ம கூட இருப்பாங்க, நிறைய படிச்சிருப்பாங்க, நம்ம ஒர்க் செய்வாங்க, அந்த ஒர்க் நமக்கு ஃபேவராக நடக்கும். அதே போல் ஆடிட் அசிஸ்டன்ட் ஷுட் பி ரெகுலர்லி ட்ரைன்ட் ஆன் நியூ இண்டிஏஎஸ் அண்டு எஸ்ஏஎஸ் அப்படின்றது இதில் முக்கியமான விஷயம். எக்ஸாம் கொடுக்குறாங்க, என்ன கொடுக்குறாங்க, ரிமெம்பர் ரெக்ரூட்மெண்ட், எவாலுவேஷன் அண்டு ட்ரைனிங் அண்டு கேரியர் டெவலப்மெண்ட். இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ரெக்ரூட் பண்ணால் வந்து பார்த்தாது, எவல்யூஷன் பண்ணணும். எவல்யூஷன் பண்ணால் மட்டும் பார்த்தாது, அவங்க ட்ரைனிங் பண்ணணும். ட்ரைனிங் பண்ணால் மட்டும் பார்த்தாது, அவங்க கேரியருக்கு டெவலப்மெண்ட் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் செய்யணும். இதுதான் வந்து 4th ஹெம்மில் வந்து ஹியூமன் ரிசோர்ஸஸ். ஹியூமன் ரிசோர்ஸை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றது இல்லை முக்கியமான விஷயமாக கன்சிடர் பண்ணுறாங்க. எஸ், அதான் வந்து சொல்லுவாங்க, அதாவது ரெக்ரூட்மெண்ட், எவாலுவேஷன்ஸ், ட்ரைனிங் அண்ட் கேரியர் டெவலப்மெண்ட். 5வது பார்த்தீங்க அப்படின்னா என்கேஜ்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸ். என்கேஜ்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் என்கேஜ்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸ்னா the firm should ensure engagement. The firm should ensure engagements are performed according to professional standards. firm வந்து கண்டிப்பாக என்ஷூர் பண்ணணும்னு firm should ensure engagements are performed according to professional standards. Factors: understanding engagement. Team members should understand nature of work, objectives. Factors: என்னென்ன ஃபேக்டர்ஸ் பார்க்கணும். அண்டர்ஸ்டாண்டிங் என்கேஜ்மெண்ட். டீம் மெம்பர்ஸ் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் ஒர்க் அப்படின்றத வந்து என்கேஜ்மெண்ட் பார்ட்னர்ஸ் ஃபஸ்ட்டு அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, அதான் வந்து பெர்ஃபார்மன்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் த என்கேஜ்மெண்ட்டு, கம்ப்ளைண்ட்ஸ் வித் ஸ்டாண்டர்ட்ஸ். அப்புறம் வந்து இந்த ஸ்டாண்டர்டை வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி ஆகணும். சட்டத்தை நீங்கள் எஸ்ஏஎஸை நீங்கள் மதிக்கணும். அதே போல் எல்லா ஏஎஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் சிஏ ஃபேமில் இருந்தீங்கன்னா அதே மாதிரி ஆடிட் ஒர்க் வந்து கண்டினியூஸாக சூப்பர்வைஸ் பண்ணிட்டு இருக்கணும். எல்லாம் நம்ம போகிறது எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு நினைக்கக்கூடாது. அதே மாதிரி சீனியர் பர்சன் வந்து சுட் ரிவ்யூ ஒர்க் பெர்ஃபார்ம் பை த ஜூனியர்ஸ். ஜூனியர்ஸ் ஒர்க் செய்கிறது சீனியர்ஸ் கண்டிப்பாக என்ன செய்யணும், ரிவ்யூ பண்ணிகிட்டே இருக்கணும். கன்சல்டேஷன்னா கன்சல்ட் எக்ஸ்பர்ட்ஸ் வென் எவர் ரிக்வயர்ட். எக்ஸாம்பிள்ஸ்: வேல்யூஷன் ரிப்போர்ட் பற்றி உங்களுக்கு தெரியாது, அப்போ ஒரு எக்ஸ்பர்ட்டை குறித்து கேட்கணும். லீகல் ரிப்போர்ட் பற்றி தெரியாது, அப்போ நீங்கள் கண்டிப்பாக லீகல் ரிப்போர்ட்ஸ் பற்றி நீங்கள் அது சம்மந்தப்பட்ட ஆள்கிட்ட வந்து நீங்கள் கேட்கணும். டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ். எஸ், டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் பிட்வீன் டீம் மெம்பர்ஸ் அண்ட் என்கேஜ்மெண்ட் பார்ட்னர்ஸ். அப்படி வரலாம். என்கேஜ்மெண்ட் பார்ட்னர்ஸுக்கும் டீம் மெம்பர்ஸுக்கும் நிறையா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கூட நீங்கள் என்கேஜ்மெண்ட் பர்ஃபார்மன்ஸஸை நீங்கள் ரிசால்வ் பண்ணுறதுக்கு பாருங்கள். மஸ்ட் பி ரிசால்வ் பிஃபோர் இஷ்யூங் ரிப்போர்ட். ரிப்போர்ட் ஷுட் நாட் பி இஷ்யூடு அன்டில் கான்ஃப்ளிக்ட் இஸ் ரிசீவ்டு. நீங்கள் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறீங்க, அந்த ரிப்போர்ட்டில் கான்ஃப்ளிக்ட் இருக்குது, அந்த கான்ஃப்ளிக்ட் இருக்கும்போது 2 பேருக்கு சண்டை வந்துச்சுன்னா அதை ஃபஸ்ட்டு தீர்த்து வைக்கணும். இதுக்குரிய சரியான ப்ராப்பர் ஆன்சர்ஸ் இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக அந்த ரிப்போர்ட்டை இஷ்யூ பண்ணக்கூடாது. அப்போ ஐசன்ட்லி ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்கஸ் எக்ஸ்பிளைன்டு என்கேஜ்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸஸ் அண்டர் SQC1. இப்போ என்கேஜ்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸஸில் வந்து இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக கருதுகிறாங்க. டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ், disagreement between team members and engagement,
பார்ட்னர்ஸ். இதெல்லாம் வந்து சரியான பதிலாக கன்சிடர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா மானிட்டரிங். லீ ஹெம்ல இ முடிச்சாச்சு, அடுத்து எம் என்னங்க மானிட்டரிங் அப்படின்றாங்க. வாட் இஸ் மானிட்டரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். மானிட்டரிங் மீன்ஸ் continuously checking whether quality control policies are working effectively. புரியுதுங்களா? அப்போ மானிட்டர்னா நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்ம மானிட்டர் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க்கு கொடுத்ததுக்கப்புறம் நம்ம பாட்டுக்கு போயிடக்கூடாது. அந்த ரிவ்யூ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கூட இந்த ஒப்பீனியன்ஸ் வந்த இடத்துல கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துருக்கும். ரிவ்யூ ஆஃப் இருக்குன்னு சொல்லுவாங்க. பர்சன் வந்து சீனியர் பர்சன் வந்து ஒர்க்கை வந்து ரிவ்யூ பண்ணணும்னு சொல்லுவாங்க. இதையே கூட நம்ம மானிட்டரை கன்சிடர் பண்ணலாம். அப்போ ரிவ்யூ பண்ணுறது யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தப்பு வராமல் இருக்கிறதுக்காக தான் சொல்லுவாங்க. அதனால தான் இன்னொரு வார்த்தையும் கூட அங்கே சொல்ல வராங்க, EQCR சொல்லுவாங்க. இந்த வார்த்தையை அங்கே சொல்லியிருப்பாங்க. எஸ், EQCR. வாட் இஸ் EQCR அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ரிவ்யூன்னு சொல்லுவாங்க. என்கேஜ்மெண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ரிவ்யூ. என்கேஜ்மெண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ரிவ்யூ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூன்னு சொல்லுவாங்க. ஒரு சிக்னிஃபிகண்ட் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன்ஸ் மேட் பை த என்கேஜ்மெண்ட் டீம் பிஃபோர் த ஆடிட் இஸ் இஷ்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் ஒரு ரிப்போர்ட்டர் கொடுக்கறதுக்கு முன்னால் இந்த விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டரிங் மீன்ஸ் continuously checking whether quality control policies are working effectively. எஃபெக்டிவாக போயிட்டுருக்குதா இல்லையா அப்படின்றது நீங்கள் தான் முடிவு பண்ணி சொல்லணும். அப்போ மானிட்டரிங் இன்க்ளூட்ஸ் reviewing effectiveness of quality control systems, check whether policies are properly implemented. மானிட்டரிங்னா என்னது? கண்டினியூஸ்லாக நம்ம கண்ட்ரோல் ப்ரைஸஸ் ஒர்க்கிங்கில் இருக்குன்னு பார்க்குறோம். மானிட்டரிங் இன்க்ளூட்ஸ் ரிவ்யூ எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் குவாலிட்டி கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ், செக் வெதர் பாலிசிஸ் ஆர் ப்ராப்பர்லி இம்ப்ளிமெண்டட். நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா, இந்த கம்ப்ளைண்ட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களான்னு பார்க்கணும். கன்சிடரிங் சேஞ்சஸ் இன் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் லாஸ். எக்ஸாம்பிள்ஸ் நியூ எஸ்ஏ இஷ்யூட் பை எஸ்ஏ. அப்போ நியூ எஸ்ஏஸ் ஏதாச்சும் வந்துருச்சு, அந்த விஷயம் வந்து நம்ம இங்கே அமெண்ட் பண்ணணுமா அப்படின்றது நீங்கள் முடிவு பண்ணணும். கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ், டெஃபிஷியன்சி ஏதாச்சும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக கரெக்ட் பண்ணணும். இன்ஸ்பெக்ஷன் கம்ப்ளீட்டட் என்கேஜ்மெண்ட்ஸ். அட்லீஸ்ட் ஒன் என்கேஜ்மெண்ட் பார்ட்னர் ஷுட் பி இன்ஸ்பெக்டட் டியூரிங் இன்ஸ்பெக்ஷன் சைக்கிள் நாட் எக்ஸிடிங் 3 years. அட்லீஸ்ட் ஒன் என்கேஜ்மெண்ட் பார்ட்னரை வந்து கண்டிப்பாக அவர் இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கணும். அவர் 3 வருஷம் சைக்கிள் பீரியடில் 3 வருஷத்துக்கு மேயாக இருக்கக்கூடாது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. கம்யூனிகேட்டிவ் டெஃபிஷியன்சிஸ்ன்னு சொல்கிறாங்க. weaknesses found should be communicated to the engagement partners. If any documentation is poor, training should be provided. அப்போ ஐசியூ கீவேர்ட்ஸில் வந்து என்ன சொல்கிறாங்க, ஆன்கோயிங் எவால்யூஷன், இன்ஸ்பெக்ஷன்ஸ், டெஃபிஷியன்சி, corrective actions and communications. These are all the key words for monitoring. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்ததில் வந்து ஐசிஐயில் சிஏ ஃபைனல் எக்ஸ்பெக்டேஷன்ஸில் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் தி 6 எலிமெண்ட்ஸ் ஆஃப் SQC1 அப்படின்னு பார்க்கும்பொழுது லீ ஹெம் அப்படின்னு சொல்லுவாங்க. லீ ஹெம் அப்படின்றது வந்து எல் ஃபார் லீகல் லீடர்ஷிப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இ ஃபார் ethical requirements, and A for acceptance of continuance of client's relationship, H for human resources, E for another time is engagement in performance, and M for